ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது விஷமாக மாறக்கூடிய 5 உணவுகள் பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்கன்றப்போ தயவு செஞ்சு இனிமேல் சாப்பிடாதீங்க. இதை சாப்பிட்றதால நம்ம கருப்பை வந்து பலவீனமாகும், நம்ம உடம்புல நிறைய கோளாறுகள் ஏற்படும். நம்ம ஹெல்தி நினச்சி செய்கிற ஒரு சில விஷயங்கள், இப்போது நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு பாப்பா நிற்கணுன்றதுக்கு ஒரு டேப்லெட் எடுப்போம். நீங்கள் இந்த பொருளை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டேப்லெட் எடுத்துமே ஒரு பிரோஜனமே கிடையாது, அது விஷம் மட்டும். அதனால் தயவு செஞ்சு இதுவரை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீன்றப்ப இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க, சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வேலை இருக்கும், விடு இன்றைக்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுற கேர்லெஸ்னஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பொண்ணு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை கர்ப்பமாக இருந்தாலோ அவங்களுக்கு ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கர்ப்பமாக ஒரு பொண்ணு ஃபுட்டு எடுத்துக்கிறாங்கன்றப்ப வயிற்றில் இருக்க பாப்பாவுக்கு போகும். அதே மாதிரி தான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஃபுட்டு கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்றப்ப நல்ல ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கும், கருமுட்டைகள் கரெக்டாக வரும், முக்கியமாக மாதவிடாய் அதெல்லாம் சீராக இருக்கும், எந்த ஒரு ஏற்றம் இருக்கு இல்லாமல் உடம்பே சரியாக போகுங்க. அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது ஒரு 5 வகையான ஃபுட்டு சொல்கிறேன், சரிங்களா? முதல்ல முக்கியமான விஷயங்க, இப்போ ஒரு சிலர் பேர் வந்து வீட்டில் வந்து பிரியாணி அதெல்லாம் செய்வீங்க, எல்லாருக்கும் செய்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். பிரியாணினாவே எல்லாருக்கும் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவோம். அப்படிப்பட்ட பிரியாணியை நீங்கள் காலைல செஞ்சீங்கன்றப்போ மதியானம் சாப்பிட்லாம், ஓகே தான். ஆனால் சாயந்தரம் கூட சூடுபடுத்தி சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாள் நைட்டு தங்க வச்சு மறுநாள் காலைல சாப்பிடவே கூடாது, அது ரொம்ப 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 கெட்டது. அது சாப்பாடே கிடையாது, அது ஒரு விஷயத்துக்கு ஒரு சமங்கிறதுனால. ஏன்னா அது சிக்கன் இருக்குல்ல, நைட்டு தங்கிட்டாமல் நிறைய பாக்டீரியாக்கெல்லாம் உருவாயிடும். ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி பிரியாணி இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து நைட்டில் வச்சு மறுபடியும் காலைல சாப்பிட்றீங்கன்றப்ப தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்றப்போ அதுக்கு குழந்தைங்களும் கொடுக்கக்கூடாது, நீங்களும் எடுத்துக்கூடாது, கணவர் எடுத்துக்கூடாது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, நேற்று வந்து நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முட்டை வந்து வேக வச்சுருந்தேன், வெளியே போயிட்டேன், சரி திடீர்னு இன்றைக்கி நான் சாப்பிட்லான்னு இருக்குன்றப்போ இந்த தவறை பண்ணவே கூடாது. முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த டைம் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்றப்போ அவ்வளோ நல்லது. இல்லை காலைல வேக வச்சு கூட மதியானம் கூட சாப்பிட்லாம், தவறு கிடையாதுன்னா. ஆனால் ஒரு நாள் நைட் தங்குச்சு அப்படின்னாவே அந்த பொருள் அவ்வளோ கெடுது. நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அதில் ஒரு பிரோஜனமும் இருக்காது. நீங்கள் சூடு பண்ணுறப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணுறப்போ அதில் ப்ரோட்டீன் இருக்கும், அது மறுபடியும் பாயில் பண்ணுறப்போ அதில் இருக்க ப்ரோட்டீன்லாம் போயிட்டுருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதால ஒரு யூஸுமே கிடையவே கிடையாது, வெறும் சக்கை மட்டும்தானால. இதுவரை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப முட்டை ஏதாச்சும் அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. பொடி மாசு எதுவாக இருந்தாலுமே ஒரு நாள் நைட்டு தங்கிருச்சுன்றப்போ அது சூடு பண்ணி மறுபடியும் நீங்கள் சாப்பிடவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 3வது, ஃபிஷ்ஷு, மீன் குழம்புன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து ஒரு நாள் நைட்டு தங்கினா மட்டும்தான் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு எங்கள் வீட்டு சைட்லலாம் வந்து மீன் குழம்பு நைட்டில் வச்சுட்டு மறுநாள் காலைல தான், இல்லை காலைல வச்சா கூட மறுநாள் காலைல தான் அந்த குழம்பு ஊற்றுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து அப்படியே குழம்புல போட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்றப்போ அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ நல்லது. ஒரு நாள் நைட் அது கூட தங்கவே கூடாதுங்க. குழம்பு மட்டுமாச்சும் லைட்டாக ஊற்றிக்கலாம், இருந்தாலும் அதுவும் ஊற்றிக்கக்கூடாது. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ரீசனால் உங்களுக்கு அந்த தங்குறது தள்ளி போயிட்டுருக்குன்றப்போ ஒருவேளை உங்களுக்கு இதுவாக கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நைட்டு தங்கின மீனை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சேன், நிறைய ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன், அதை நாளைக்கு காலை நான் சாப்பிட்லாமான்றப்போ தயவு செஞ்சு அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. எதுவுமே உடம்புக்கு நல்லதே கிடையாது, உடம்புக்கு கெடுதலை தான் ஏற்படுத்தி விடும். இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கும்போது தெரியும். ஆனால் இது பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். கருப்பை வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுரும், மாதவிடாய் சரியாக விடாது. ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் பண்ணிகிட்டே எதனாவது நம்ம உடம்புல பண்ணி நம்மளை வந்து க்யூர் பண்ண பண்ணி விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ காலைல வந்து நான் ஒரு அரைக்கீரை நிறைய கடைஞ்சிட்டேன். அதை வந்து நான் நைட்டு சாப்பிடலாமா? கீரை ப்ளஸ் நைட்டு சாப்பிடவே கூடாது. அது இன்னும் நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலை தொடவே கூடாதுங்க. ஏன்னா கீரைகளில் நிறைய இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம அப்போ சாப்பிட்றப்ப ஹெல்தி, மறுநாள் நைட் ஆகிட்டுறப்போ அது இரும்பு சத்தில் அது இருக்கவே இருக்காது, ரொம்ப 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 அன்ஹெல்தி. அதனால் கீரையை நைட்டே சாப்பிடாதுன்றப்ப மறுநாள் காலையில் சாப்பிடவே கூடாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி முள்ளங்கி இருக்குங்களா, முள்ளங்கி ஒரு நாள் நைட்டு தங்குச்சுன்றப்ப அது சாப்பிடவே கூடாது. நீங்கள் முக்கியமாக இதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி கேரட் இருக்குங்களே, கேரட்டை கூட நைட்டு தங்கவே கூடாது. ஏன்னா ஒரு சில காய்கறிகள் அப்பயே சாப்பிட மட்டும் தான் ஹெல்தி, அது நைட்டு தங்கி சாப்பிட்றப்ப அது ஹெல்த்தியே கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ கெட்டது. நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் முடியாது. ஆனால் நீங்கள்
ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்றப்போ தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா. இப்போது காலைல சாதம் வெடிச்சிருப்போம் சரிங்களா, காலைல சாதம் வெடிச்சிருப்போம், அதை மறுநாள் காலைல தண்ணி ஊற்றி சாப்பிட்றது வந்து ஒரு விஷயம். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்றப்போ சாதம் வடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றப்போ தயவு செஞ்சு இது மாதிரி சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது. அது மிகப்பெரிய பெரிய தவறு சரிங்களா. அதேமாதிரி நான் கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க கத்திரிக்காவை சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் நைட்டு தங்கிடுச்சுனாவே கத்திரிக்காய் சார்ந்த எந்த ஒரு பொருளும் எடுத்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எறா நைட்டு சூடு பண்ணி சாப்பிட்றது, மறுநாள் காலைல நண்டு சூடு பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே ரொம்ப 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 உங்கள் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது வரையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றப்ப தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்றப்ப இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க மட்டுமே கிடையாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டுமே கிடையாது, நார்மலாகவே யாருமே இப்படி சாப்பிடக்கூடாது. நார்மலாகவே யாருமே சாப்பிடவே கூடாது. இது எல்லாமே அவ்வளோக்கும் உடம்புக்கு கெட்டுதுங்க, இது கெடுதலுங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கின்றப்ப தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நான் எதுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு சின்ன தவறு தான் நம்ம ப்ரெக்னென்சி டிலே பண்ணிகிட்ருக்கோம், அந்த சின்ன தவறு நம்ம சரி பண்ணிட்டோன்றப்போ நம்ம ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, ஸோ நீங்கள் பண்ணுற சின்ன தவறு இந்த தவறாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நைட்டு மீந்த சாப்பாடோ இல்லாட்டி சூடு பண்ணி எதுவோ அதெல்லாம் எடுத்துக்காதீங்க சரிங்களா. அப்பயே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வேலை அதெல்லாம் இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நைட்டில் இந்த முள்ளங்கி கீரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நிறைய டால் பருப்பு அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஆட் பண்ணிக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் எதிலெல்லாம் கவனம் செலுத்துகிறீங்களோ, முக்கியமாக ஃபுட்டில் ரொம்ப கவனம் செலுத்துறீங்கன்றப்போ வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும், ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும், கருப்பை நல்லா பலமாக இருக்கும், அந்த ஹேர் ஃபால் ஏற்படுறது, முடி உதிர்வு ஏற்படுறது இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 2 அழகான கருமுட்டைகள் மாதம் ஒரு ஓவரியில் வந்து லெஃப்ட் சைடுனா அடுத்த ஓவரியில் வந்து ரைட் சைடு மாதிரி மாதம் மாறி உங்களுக்கு கருமுட்டைகள் வந்து உருவாகும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் வந்து உங்கள் கணவரும் லைட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரான்னு எல்லாமே ப்ளஸ்ஸாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஹோட்டலில் ஒரு சில பேர் காலைல நைட்டு பரோட்டா வாங்கி வந்துருப்பாங்க, காலை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது. ஒரு நைட்டு தங்கிடுச்சுன்றப்ப தொடவே கூட தூக்கி போட்டுறணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான். நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், அதில் சிம்பிளாக செய்கிற நிறைய விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நைட்டு அரைச்சி சட்னியை காலைல சாப்பிட்றோம், வேர்க்கடலை சட்னி ரொம்ப சத்து சரிங்களா. ஆனால் நான் அது நைட்டு அரைச்சிருப்போம், அது காலைல சாப்பிடும், ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடும், இதனால் என்ன பிரோஜனம் இல்லைங்களா. அதனால் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இப்போ கொஞ்சமாக சமைச்சிக்கோங்க, கொஞ்சமாக திட்டமாக சாப்பிடுங்க, கிச்சடி பண்ணி சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள் பட்டாணி மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து கிச்சடி பண்ணி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதை அப்பப்பே செஞ்சு அப்பப்பே சாப்பிட்ருங்க சரிங்களா. அதனால் நான் இப்போ சொல்கிற பொருளை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்கன்றப்ப தயவு செஞ்சு மஸ்ட் எனக்காக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு சில விஷயத்தை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது திடீர்னு ஸ்டாப் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து உங்களை தேடி வரும். கீரைலாம் நைட்டில் தங்குச்சுன்றப்போ அது நைட்ரேட்ன்ற ஒரு இது வந்து அதிகமாகி நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சியை டிலே பண்ணுவோம். அதனால தான் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்றப்ப என் வீடியோ பார்க்குறீங்கன்றப்ப கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஹெல்த்தியான ஒரு குழந்தை சூப்பராக கொடுக்கணும்னு உங்களுக்கு பிறக்க போகுது, அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்றப்போ நிச்சயமாக அழகான ஹெல்த்தியான ஒரு பேபி உங்களுக்கு பிறக்கும், நார்மல் டெலிவரி ஆகுங்க. அதுக்காக உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.